வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரை அடையாளம் காண புகைப்படங்களுடன் உறவினர்கள் அலைந்து கொண்டிருக்கும் நிலையில் இறந்த உடல்களை வைக்க குளிர்பதன பெட்டிகள் தமிழகத்திலிருந்து கேரளா நோக்கி சென்றுள்ளன. இந்த துயரம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வயநாடு நிலச்சரிவு. கண்முன்னே புதையுண்டன உயிர்கள். எங்கும் மரண ஓலம். மண்ணுக்கடியில் அபயக்குரல். உறவுகளை இழந்து தவிக்கும் அவலம். சொர்க்க பூமியான கேரளா நிலச்சரிவால் நரகமாக மாறிப்போனது. நிலச்சரிவில் சிக்கி கை தனியே கால் தனியே என உடல்கள் துண்டு துண்டாகி ஒருபுறம் கிடக்க, மறுபுறம் இது அம்மாவின் கையோ இது அப்பாவின் காலோ என தங்கள் உறவினர்களின் புகைப்படங்களை செல்போனில் வைத்துக்கொண்டு மக்கள் தேடி அலைவதை காண்கையிலேயே கண்கள் கலங்குகின்றன. சடலங்களை அடையாளம் காண அழைக்கும் போதெல்லாம் இது தன் உறவுக்காரராக இருக்கக்கூடாது கடவுளே என மனமுருக வேண்டியபடிதான் புனவரைக்குள் செல்கின்றனர் மக்கள். குடும்பம் குடும்பமாய் மொத்தமாகத்தான் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டனர். ஆனால் சடலங்கள் கிடைப்பதெல்லாம் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லாத இடங்களில். கேரள மாநிலம் வயநாடு அடுத்த மேப்பாடி அரசு மருத்துவமனையில் நிலச்சரிவில் இறந்தவர்களின் சடலங்கள் குவிக்கப்பட்டுள்ளன. 35 வகையான உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டு அவை யாருடையது என அடையாளம் காண மருத்துவ குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளது. சூரல் மலையில் நிலச்சரிவில் உயிரிழந்த தன் தங்கையின் உடல் கிடைக்கப்பெற்ற போதும் பெரியம்மாவின் உடல் கிடைக்காததால் கையில் செல்போனில் புகைப்படத்துடன் காத்திருக்கிறார் இந்த நபர். நமக்கு ரெண்டாவது கிடக்கிறது இருந்தாலும் ஒன்று கிடச்சிருக்கு. நேற்று நைட்லேயே நமக்கு நிலம்பூர்னு கிடச்சிது இந்த சின்ன குழந்தையோட. அதுக்கப்புறம் பெரியம்மாவோட கிடைக்கல. இப்போ அவருக்காக வெயிட் பண்ணிட்டு மைமூனா 58 வயசு இருக்கும். பலி எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வரும் நிலையில் இறந்த சடலங்களை வைக்க தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து குளிர்பதன பெட்டிகள் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தங்கள் உயிருக்குயிரானவர்களை சடலமாக குளிர்பதன பெட்டியில் வைத்து பார்க்கும் வலியை விட உலகில் வேறெந்த வலியும் பெரிதில்லை. சடலங்களை கொண்டு செல்ல குளிர்பதன பெட்டியை வைத்துக்கொண்டு கனத்த இதயத்துடன் காத்திருக்கின்றனர் தமிழக ஓட்டுநர்கள். இப்போதைக்கு பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கு. இப்போ நம்ம வண்டியிலே வைக்க சொல்லியிருக்காங்க. பாடி வர அப்படியே எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோங்க. உள்ளே போய் பார்த்ததில் ஒரு 40 பாடி இருந்தது. ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்தது. அதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். வண்டியில் வெயிட் பண்ண சொன்னாங்க. பாடி வர உங்களை கூப்பிட்டு எடுத்துக்கிறேன்ட்டாங்க. இயற்கைக்கு முன் எதுவும் பெரிதில்லை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்து சென்று விட்டது வயநாடு நிலச்சரிவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.